வணக்கம். டாப்வைஸ் மதுரையில இருந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் 2.2ல டெஸ்ட் நம்பர் 27க்கான எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க கொஸ்டின்குள்ள போலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்றத பாருங்க. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் என்னன்னு கொடுத்திருக்காங்க. யூரின் இஸ் ஃபார்ம்டு இன் தி, அதாவது சிறுநீர் எங்க உருவாகிறது, அப்புறம் அது எதிர் வழியா செல்லுது, எங்க ஸ்டோர் ஆகிறது, எங்க சேமிக்க வைக்கப்படுகிறது, அப்புறம் அது எப்படி ரிலீஸ் ஆகுது, எதன் மூலமா வெளியேறுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? எதன் மூலமா வெளியேறுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? வாங்க பார்க்கலாம். யூரின்றது கிட்னில ஃபார்ம் ஆகும், அப்படிதான். அப்ப கிட்னி வழியா யூரேட்டருக்கு பாஸ் ஆகி இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்ல கிட்னின்றதுக்கு வந்து சிறுநீரகம் சொல்லுவாங்க, அப்படித்தானே. அடுத்து யூரேட்டர் வந்து சிறுநீர் குழாய் வழியாக சிறுநீர் பைக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிருது, சிறுநீர் வெளியேறுது அப்படின்றது அர்த்தம், அப்படிதானே. அப்ப கிட்னி, யூரேட்டர், பிளாடர், யுரெத்ரா. ஓகேங்களா? அப்ப இந்த ஆர்டரை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த ஆர்டர் அப்படியே எங்க இருக்குன்றத பாப்போமா. கிட்னி, யுரேட்டர், யூரினரி பிளாடர், யுரெத்ரா. கரெக்டுங்களா? அப்படியே வாங்க. ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? கிட்னி, யுரேட்டர், யூரினரி பிளாடர், யுரெத்ரா. கரெக்டா இருக்கு ஆப்ஷன். அப்ப ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இதுல இந்த யுரேட்டர்ன்றது எத்தனை இருக்கு, அந்த சிறுநீர் குழாய்ன்றது 2 இருக்கு. அதெல்லாம் கேள்விகள் பார்த்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சிறுநீர் பை அப்படின்றது 1 தான் இருக்கும். கிட்னி 2 இருக்கும். ஓகேங்களா? இந்த சிறுநீர் குழாயும் இந்த சிறுநீர் வலியும் உங்களுக்கு குழப்பக்கூடாது. யுரேட்டர் அண்ட் யுரெத்ரா வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத, எத்தனை இருக்கும் அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வாங்க அடுத்த கேள்விக்குள்ள போலாம். அடுத்த கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க. சூஸ் எ டேர்ம் டு கம்ப்ளீட் தி அனாலஜி, அதாவது சைலம் பேரன்கைமா என்பது எதுக்கு பயன்படுகிறதா, ஃபுட் ஸ்டோரேஜுக்கு பயன்படுதா. கரெக்டுங்களா? சைலம் பேரன்கைமா உணவு சேமிப்புக்கு பயன்படுகிறது. அப்படின்னா சைலம் நார்கள், அதாவது சைலம் ஃபைபர்ஸ் எதுக்கு பயன்படுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம படிச்சிருந்திருப்போம் வாஸ்குலர் டிஷ்யூ, திசுகளுக்கு கீழே வாஸ்குலர் டிஷ்யூன்னு படிச்சிருந்திருப்போம். இந்த வாஸ்குலர் டிஷ்யூ கீழே தான் என்னென்ன வரும், சைலம் மற்றும் ஃப்ளோயம் வரும், அப்படிதானே. சைலம், ஃப்ளோயம். சைலம்ன்றது மெயினா எதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், வாட்டர் அண்ட் மினரல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஃப்ளோயம்ன்றது எதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ஆகாரத்தை, உணவை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் படிச்சிருந்திருப்போம். கரெக்டுங்களா? அதே மாதிரி இங்க சைலமோட பார்ட்ஸ் என்னென்ன படிச்சிருந்திருப்போம். சைலம், ட்ரெக்கியாய்டு, வெசில்ஸ், பேரன்கைமா, ஃபைபர், அப்படிதானே. ட்ரெக்கியாய்டு, வெசில்ஸ், பேரன்கைமா, ஃபைபர். பேரன்கைமா அங்க கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க, பேரன்கைமான்ற வார்த்தை வந்துச்சுன்னா எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஒரு ஸ்டோரேஜ் அப்படின்றது ஞாபகம் வரணும். சரிங்களா? இங்க சைலம் பேரன்கைமாவா இருக்கனால வாட்டரை ஒரு கொஞ்சம் அமௌண்ட் என்ன செய்யும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வெசில் என்ன செய்யும் அப்படின்னா கடத்துறதுக்கு, நீரை கடத்துறதுக்கு பயன்படுகிறது என்னது அப்படின்னா இந்த வெசில். சரிங்களா? இந்த ட்ரெக்கியாய்டு சரி, இந்த ஃபைபர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா இந்த சைலம் செல் இருக்குல்ல, அந்த சைலம் டிஷ்யூ திடமா நிக்கிறதுக்கு, அந்த ஸ்ட்ரக்சரல் மூமெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? அது இல்ல அப்படின்னா இது பாதிப்படைஞ்சிரும். அது திடமா நிக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா அது 2 யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அதுல இந்த சைலம் பேரன்கைமால மட்டும்தான் லிவிங் செல்ஸ் இருக்கும். சரிங்களா? மீதி எல்லாமே எதால ஃபார்ம் ஆனது அப்படின்னா டெட் செல்ஸால ஃபார்ம் ஆனது. ஓகேங்களா? புரிஞ்சு என்னென்ன டாபிக் படிக்கணும்னு தெரியுதா. வாஸ்குலர் டிஷ்யூன்னு படிச்சிருந்தீங்க, அது 2ஆ பிரியுது, சைலம் அண்ட் ஃப்ளோயம்னு. சைலம் எதுக்கு பயன்படுதுன்றதை பார்த்தாச்சு. ஒரு செடியில நீரை கடத்துவதற்கு எது பயன்படுகிறது, சைலம் திசு பயன்படுகிறது. கரெக்டா? வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. அதே மாதிரி ஃப்ளோயம் திசு எதுக்கு பயன்படுகிறது, உணவுப் பொருட்களை கடத்துவதற்கு பயன்படுகிறது, ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு உதவுது. கரெக்டா? இந்த சைலத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த டிஷ்யூக்கு 4 செல்ஸ் பிரிக்கிறாங்க. என்னென்ன பிரிச்சாங்க, ட்ரெக்காய்டு, வெசில்ஸ், பேரன்கைமா, ஃபைபர், அப்படி 4 பிரிக்கிறாங்க. இதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யார் யூஸ் ஆகுறா, சைலம் பேரன்கைமான்றது யூஸ் ஆகுது. கரெக்டுங்களா? அந்த வெசில்ஸ்ன்றது நீரை கடத்துற பொருளா உபயோகப்படுகிறது. அதே மாதிரி இந்த ட்ரெக்கேர் அண்ட் ஃபைபர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த அமைப்புக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. சரிங்களா? மத்ததுல இருந்து பாதிப்படையாம அதை காப்பாத்துறது யாரெல்லாம் செய்வா அப்படின்னா அந்த சைலம் நார்களும் ட்ரெக்காய்டு தான் செய்யும். ஓகேங்களா? இப்ப அங்க பாருங்க ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்திருக்காங்க, சைலம் ஃபைபர்ஸ் எதுக்கு பயன்படுகிறது, சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஆதரவு செயல்பாடுக்கு பயன்படுகிறது. ஓகேங்களா? புரியுது எப்படி படிக்கிறோம்னு. அடுத்த கேள்வி போலாமா. which type of மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூ. சரிங்களா? அதாவது தாவரங்களில் உயர் அதிகரிப்புக்கு எந்த வகையான மெரிஸ்மெட்டிக் திசு காரணமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம இந்த மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூ கீழே ஒரு 3 டைப்ஸ் படிச்சிருந்திருப்போம். என்னென்ன டைப்ஸ் படிச்சிருந்திருப்போம், ஏபிக்கல் நுனியாக்க திசு, அதுக்கப்புறம் இன்டர்கேலரி டிஷ்யூ அண்ட் தென் லேட்ரல் டிஷ்யூ, அதாவது பக்கவாட்டு திசு. ஞாபகம் இருக்கா? ஏபிக்கல், இன்டர்கேலரி, லேட்ரல், நுனியாக்க திசு, இடையாக்க திசு, பக்க வாட்டு திசு அப்படின்றத படிச்சிருந்திருப்போம். கரெக்டுங்களா? இந்த நுனியாக்க திசு எதுக்கு பயன்படுது அப்படின்னா செடியில இருக்கிற நுனி பகுதியில இருக்கும். அது வளர்ச்சி அடைகிறதுக்கு, நம்ம ஒரு செடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்ப நிலையில அதோட நுனி பகுதி மெல்லிசா இருக்கும் தெரியுமா, அங்க அந்த மெல்லிசா இருக்கிறதுல யார் இருப்பா அப்படின்னா அந்த ஏபிக்கல் திசுன்றதா இருப்பான். சரிங்களா? அடுத்து இந்த இன்டர்கேலரி சிஸ்டம்னா 2 இடைகளுக்கு நடுவுல, இப்ப நம்ம கரும்புகளுக்கு சாப்பிடுவோம்ல அந்த 2 ஸ்டெம்முக்கு நடுவுல இருக்கிறதா
எதுனாக்கா இன்டர்கேலரிஸ் டிஷ்யூ. அதே மாதிரி அந்த மரத்தோட அல்லது அந்த செடியோட பக்கவாட்டுல வளர்றதுக்கு உதவி செய்யறது யாரு அப்படின்னாக்கா இந்த லேட்டரல் டிஷ்யூ, அதாவது பக்கவாட்டு திசுன்னு சொல்லுவாங்க. இங்க கேள்வி என்ன கேட்டிருந்திருக்காங்க, எந்த டிஷ்யூ ஹைட் ஆஃப் தி பிளான்ட்ஸுக்கு உதவுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்ப ரெண்டு டிஷ்யூ உனக்கு மைண்ட்ல வந்திருக்கு. அப்புறம் படிச்சது பார்த்தேன், என்னென்ன டிஷ்யூ, இன்டர்கேலரி டிஷ்யூ, இன்னொன்னு ஏபிக்கல் டிஷ்யூ. சரிங்களா? இதுல இன்டர்கேலரி ஆப்ஷன்ல இல்ல. அப்ப நம்ம என்ன கொடுத்துடலாம், ஏபிக்கல் மெரிஸ்டம் கொடுத்துடலாம். நுனியாக திசு இதற்கான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வியில பாருங்க, இன் ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் விச் ஃபிங்கர் ரெப்ரசன்ட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதாவது ஃபிளெமிங்கின் இடக்கை விதியில் எந்த விரல் காந்த புலத்தின் திசையை குறிக்கிறது? கரெக்ட் தானே? அவர் ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படிச்சு இருந்திருப்போம், ஞாபகம் இருக்கா? ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படிச்சிருந்திருப்போம். கரெக்டுங்களா? இதுல தம் ஃபிங்கர், சரிங்களா, அதாவது கட்டவரல் இருக்குல்ல, அந்த இது எது குறிக்கிறது அப்படின்னா மோஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இயக்கம், அதை குறிக்கிறது. அதே மாதிரி ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அது எதை குறிக்கிறது அப்படின்னாக்கா காந்த புலத்தின் திசை, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அதே மாதிரி மிடில் ஃபிங்கர் நடுவிரல் இருக்கு இல்லையா, அது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னாக்கா கரண்ட், மின்னோட்டத்தினுடைய திசையை குறிக்கக்கூடியது. அப்படிதான் படிச்சிருந்திருப்போம். அதுல என்ன கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னா காந்த புலத்தின் திசையை குறிக்கக்கூடிய விரல் எது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. எது? ஆள்காட்டி விரல் அல்லது ஃபோர் ஃபிங்கர்னு சொல்லலாம். ஆன்சர் என்ன? ஆள்காட்டி விரல். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நான் இருக்குமா? அப்ப தம் ஃபிங்கர் எதுக்கு படிச்சிருந்தோம்ப்பா, ரிவைஸ் பண்ணிக்கோங்க, மோஷன், இயக்கத்துக்கு படிச்சிருக்கோம். கரெக்டா? மிடில் ஃபிங்கர் எது படிச்சிருந்திருக்கீங்க? கரண்ட், மின்சாரத்தினுடைய திசையை குறிக்கிறது பயன்படுத்திருந்திருக்கீங்க. கரெக்டா? அடுத்த கேள்வி போலாமா? மனித ஒளிகளின் உருவாக்கம் அதிர்வுகளால் ஏற்படுகிறது. ஆமா, அப்படிதான். ஆனா எதனுடைய அதிர்வுகளால் ஏற்படுகிறது தான் கேள்வி. ஓகேங்களா? the production of human sounds is due to vibration in vocal cords. சரிங்களா? குரல் வளையம்னு சொல்லுவாங்க, இங்க குரல் கொடுத்துருக்காங்க. ஓகே தான், கரெக்டுங்களா? அப்ப எங்க எதனோட எங்க வைப்ரேட் ஆகிறதுனால நம்மளால பேச முடியுது அப்படின்னா வோக்கல் கார்ட்ஸ், குரல் வளையத்துல ஏற்படக்கூடிய அதிர்வுனால பேசுறோம். கரெக்டுங்களா? இந்த லங்ஸா இருக்கட்டும், இந்த ட்ரெக்கியாவா இருக்கட்டும், இதெல்லாம் எங்க படிச்சிருந்திருப்பீங்க? மூக்கு, நாஸ்கா, இதெல்லாம் எங்க வந்திருக்கும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கீழே படிச்சிருந்திருப்போம். ஞாபகம் இருக்கா? ஓகே, அடுத்த கேள்வி போலாமா? ஆறாவது கேள்வி பாருங்களேன். which of the following is correctly matched? பின்வருவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது என்பது கேள்வி. அப்படிதானே? இதுல கொடுத்திருக்கிறதுல எது கரெக்டா இருக்குன்றத பார்க்கணும். அதாவது வாட்டர் மெலன்றது எது கீழே வந்துடும்? யூனிசெக்சுவல் ஃபிளார் கீழே வந்துடும். கரெக்டா? கரெக்ட். அப்ப தமிழ் என்ன இருந்திருக்கணும்? ஒரு பால் மலர் இருந்திருக்கணும். அப்ப கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன், யூனிசெக்சுவல் ஃபிளார் மஸ்டர்ட் கொடுத்திருக்காங்க. கடுகு என்பது என்னன்னாக்கா இருபால் மலர். சரிங்களா? கடுகு என்பது இருபால் மலர். தமிழ்ல இங்கே இருபால் தான் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா ஒரு பால் இருந்திருக்கணும். ஆனா சரியான விடை கடுகுக்கு என்னன்னாக்கா இருபால் மலர். அப்படிதானே? அடுத்து பாருங்க, ஆப்ஷன் சி என்ன கொடுத்திருக்காங்க? வாட்டர் மெலன் என்னன்னு பார்த்துட்டோம், யூனிசெக்சுவல் பார்த்துட்டோம். அப்ப என்ன வராது? பைசெக்சுவல் வருது. அப்ப ஆப்ஷன் சின்றது வராது. அடுத்து ஆப்ஷன் டி என்ன கொடுத்திருக்காங்க? பப்பாயா கொடுத்திருக்காங்க. பப்பாயா என்பது ஒரு பால் மலர். ஓகேங்களா? பப்பாயா என்பது யூனிசெக்சுவல் ஃபிளார். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வியில பாருங்க, மெண்டல் யூஸ்ட் a number of contrasting visible characters. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்றது பாருங்க. மெண்டல் தோட்ட பட்டாணி செடிகளின் பல மாறுபட்ட, அந்த கான்ட்ராஸ்டிங் இருக்குல்ல, அதுதான் என்ன கொடுத்திருக்காங்க? பல மாறுபட்ட அப்படின்ற வார்த்தை இருக்கு. சரிங்களா? கண்ணுக்கு தெரியும் பண்புகளை பயன்படுத்தினார். ஓகேங்களா? இந்த ஜோரர் மெண்டல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்றாங்க? ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் சொல்றாங்க. சரிங்களா? இவர் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா ஒரு செடியில பல வகையான செடிகளை, சரிங்களா, பல பட்டாணி செடிகள்லயே பல கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய பல பண்புகள், வேற வேற பண்புகள் இருக்கக்கூடிய செடிகளை எடுத்து என்ன செய்வார் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணுவார். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செடி வந்து ரவுண்டா விதை இருந்துச்சு அப்படின்னா அதுல என்ன எடுத்திருந்திருப்பாங்க அப்படின்னா ரிங்க்லிடா விதை எடுத்திருந்திருப்பாரு. சரிங்களா? ஒரு உருண்டையான சுருக்கமான விதை எடுத்து செக் பண்ணி பார்த்துருப்பாரு. அதே மாதிரி அடுத்து என்ன எடுத்திருப்பாரு அப்படின்னா உயரமான குட்டையான செடிகள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாரு. அடுத்து என்ன எடுத்திருப்பாரு அப்படின்னா வெள்ளை மற்றும் டேஸ் பூக்கள் வளரக்கூடிய செடிகள் எடுத்து பார்த்தாரு அப்படின்னாக்கா ஊதா. சரிங்களா? ஆக்சுவலா ஆன்சர் என்ன அப்படின்னா ஒய்லட். என்னது? ஒய்லட். ஓகேங்களா? இந்த ஜாரர் மெண்டலோட கான்செப்ட் என்ன அப்படின்றத இந்த டெஸ்டோட முடிவுல நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி படிச்சிருவோம். சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க, இந்த எமர்ஜென்ஸ் ஆஃப் a new plant from a seed under favorable environmental condition is termed as. அதாவது சாதகமான சூழல் நிலைமைகளின் கீழ் விதையில் இருந்து ஒரு புதிய தாவரம் தோன்றுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அது என்னது அர்த்தம்? ஈஸியா தமிழ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா போட்டலாம். சரிங்களா? மற்ற ஆப்ஷன்ஸ்ல என்ன? போட்டோசிந்தசிஸ் நம்ம செடிகள்ல ஏற்படும். எதுக்காக ஏற்படுது அப்படின்னா ஃபுட்டுக்காக ஏற்படுகிறது. ஃபர்டிலைசேஷன்ன்றது ஹியூமன்ஸ்ல ஏற்படும்.
கருவுறுதல். அடுத்து பாலினேஷன்ன்றது மரங்கந்த சேர்க்கை செடிகள் ஏற்படும், எதுக்காக? செல் டிவிஷனுக்காக. கரெக்டுங்களா? அதே மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, முளைத்தல், ஜெர்மினேஷன் அப்படின்றத சரியான விடை. அதுதான் என்ன செய்யும் அப்படின்னா முளைத்தல். நம்ம செடி வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா, கேள்வி புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு செடி வளருது, அதுக்கு தகுந்தாப்புல அது சுத்தி இருக்க சூழ்நிலை இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு தகுந்தாப்புல சுற்றி இருக்க சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அதுக்கு தேவையான நீர், அதுக்கு தேவையான வெளிச்சம், அது எல்லாமே சூழ்நிலை கரெக்டா இருக்கு. அந்த அப்படி இருக்கும்போது அது வளருது இல்லையா, கீழே மண்ணுல இருந்து மேல எழுவி வளருது இல்லையா, அதனுடைய முறை. சரிங்களா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன கேள்வி. சரிங்களா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா முளைத்தல், ஜெர்மினேஷன். ஆங்கிலத்துல என்னன்னு சொல்றாங்க? ஜெர்மினேஷன் அப்படின்ற சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த கேள்வி போலாமா? பெரி இட் இஸ் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி டிசீஸ் தட் இஸ் காஸ்ட் பை டெஃபிஷியன்சி ஆஃப். அதாவது பெரி என்பது ஒரு நோய். சரிங்களா? அது எதனால ஏற்படுது? ஊட்டச்சத்து குறைவுனால ஏற்படுது. எந்த வகையான ஊட்டச்சத்து குறைவுனால அந்த நோய் ஏற்படுது? இவ்வளவுதான் கேள்வி. புரிஞ்சுங்களா? பெரி என்பது ஒரு ஊட்டச்சத்து குறைவுனால் ஏற்படக்கூடிய நோய். எந்த வகையான ஒரு ஊட்டச்சத்து குறைவால் ஏற்படுது அப்படின்னாக்கா விட்டமின் B1. சரிங்களா? என்ன ஊட்டச்சத்து குறைவால் ஏற்படுது? விட்டமின் B1. அப்ப விட்டமின் சி குறைபாடு என்ன நோய் இருந்தா என்ன ஏற்படும் அப்படின்னா ஸ்கர்வி அப்படின்ற நோய் வரும். சரிங்களா? தமிழ்லயே ஸ்கர்வின்னு தான் சொல்லுவாங்க. ஸ்கர்வின்னா ஒண்ணுமே இல்ல, நம்மளுக்கு ஈர்கள்ல இருந்து என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ரத்தம் கசிய ஆரம்பிக்கும். அதுதான் சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கர்வின்னு சொல்லுவாங்க. அது எதுனால ஏற்படுகிறது? விட்டமின் சி குறைவுனால ஏற்படுகிறது. அடுத்து விட்டமின் ஏ குறைவுனால என்ன ஏற்படும் அப்படின்னா நைட் பிளிண்ட்னஸ் சொல்லுவாங்க, அதாவது மந்தக்கண் நோய். சரிங்களா? நைட் பிளிண்ட்னஸ். அவங்களுக்கு பார்வையில நிறைய குறைபாடு இருக்கும், அதாவது விட்டமின் ஏ குறைபாடு. விட்டமின் டி குறைபாடு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன ஏற்படும் அப்படின்னா ரிக்கெட்ஸ்ன்றது ஏற்படும். என்ன ஏற்படும்? ரிக்கெட்ஸ்ன்னு ஏற்படும். ரிக்கெட்ஸ்னா ஒண்ணும் இல்ல, அவங்களோட எலும்புகள் வந்து மிக மென்மையானதாக இருக்கும். சரிங்களா? ஈஸியா பாதிக்கக்கூடிய வகையில இருக்கும் ரிக்கெட்ஸ் நோய் ஏற்பட்டுச்சுன்னா. சரிங்களா? மற்ற விட்டமின்களுக்கு குறைபாடுகளை என்னென்ன அப்படின்றத படிச்சுக்கணும். சரிங்களா? இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன படிச்சிருந்திருக்கா? விட்டமின் சி குறைபாடு இருந்தா என்ன உருவாகும்? ஸ்கர்வி அப்படின்ற நோய் வரும். விட்டமின் B1 இருந்தா பெரி வரும். விட்டமின் ஏ இருந்தா நைட் பிளிண்ட்னஸ் வரும், பார்வை குறைபாடு வரும். விட்டமின் டி இருந்துச்சுன்னா ரிக்கெட்ஸ்ன்றது வரும் அப்படின்றத படிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க, திசை இயக்கத்திற்கு வழிவகுக்கும் நிகழ்வுகளின் வரிசை பின்வருற்றுள் எது விரிவாக்கிறது? அதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தசை இயக்கம் செய்யணும். அப்படிதான் அப்ப நான் கையை தூக்கும்னு நினைக்கிறப்ப கை தூக்கப்படுகிறது இல்லை, அப்ப என்னென்னலாம் வேலை செய்யுது, எந்த ஆர்டர்ல வேலை செய்யுது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இல்ல ஆப்ஷன் ஏல பாருங்களேன், நரம்பு தூண்டல். அப்ப என்ன ஆகுது? நான் தூக்கணும்னு நினைக்கிறது வந்து அங்க எங்க போயிருது? அந்த சென்ஸ் வந்து எங்க போயிருது அப்படின்னா ஹேண்ட் மசிலுக்கு போயிருது. அதான் சொல்றாங்க அப்படின்னா நர்வ் இம்பல்ஸ் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து நடந்திருக்கு மசில் புரோட்டீன் இன் ரெஸ்பான்ஸ். கரெக்டுங்களா? தசை புரத பிரதிபலிப்பு. சரிங்களா? அதுக்கு என்ன செய்யுது அப்படின்னா தசை ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. அடுத்து நடந்திருக்கு மசில் கான்ட்ராக்ஷன் நடந்திருக்கு. அடுத்து நடந்திருக்கு தசை சுருக்கம் நடந்திருக்கு. அப்ப கேள்வி புரியுதா? நம்ம யோசிக்கிறோம்ல, அதாவது தசை இயக்கத்திற்கு வழிவகுக்கும் நிகழ்வுகளின் வரிசை எப்படி அதை ஆரம்பிச்சு எப்படி முடியுதுன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப எங்க ஆரம்பிக்குது? நரம்பு தூண்டல் ஆரம்பிக்குது, தசை புரத பிரதிபலிப்புல போகுது, அதுக்கப்புறமேட்டு என்ன ஏற்படுது அப்படின்னா அந்த தசை சுருக்கம் என்பது ஏற்படுகிறது. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. இப்ப மத்ததெல்லாம் வராதா சார் அப்படின்னா மத்ததெல்லாம் பாருங்க, டைஜஷன் நம்ம படிச்சிருந்திருக்கோம். டைஜஷன் ஆகி சர்க்குலேஷன் மூமெண்ட், இது சம்பந்தமே கிடையாது. அப்படித்தானே? டைஜஷன்ன்றது என்ன மொமெண்ட்ல வந்துரும்? இன்வாலண்டரி மொமெண்ட்ல வந்துரும். கரெக்டா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், புரோட்டீன் சிந்தசிஸ், இது எல்லாமே எதுக்கு வந்துருது அப்படின்னா இன்வாலண்டரி மூமெண்ட். வாலண்டரி மூமெண்ட், இன்வாலண்டரி மூமெண்ட் ரெண்டா பிரிப்போம். வாலண்டரி மூமெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த சொல்லி செய்யுது. சரிங்களா? இன்வாலண்டரி மூமெண்ட் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த சொல்லவே தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? புரியுதானே சொல்றேன்? இப்போ ஹார்ட் பீட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எதுக்கு வந்துரும் அப்படின்னா இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ் கீழ வந்துரும். ஓகேங்களா? அப்ப இன்வாலண்டரி மூமெண்ட்னா நம்ம ஹார்ட் பீட் நடத்தணும் அப்படின்றது நம்ம தீர்மானிக்கின்ற அவசியம் இல்ல, அது அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வரதுல இன்வாலண்டரி மூமெண்ட்ல வந்துரும். வாலண்டரி மூமெண்ட்ஸ்னா வாக்கிங், ரன்னிங் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதுக்கு வந்துரும் அப்படின்னா வாலண்டரி மூமெண்ட்ஸ்ல வந்துரும். சரிங்களா? அந்த ஒரு ஆப்ஷன் தவிர இது எல்லாமே எதுக்கு வந்துருது அப்படின்னா இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ்க்கு வந்துருது. ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்த கேள்வி போலாமா? பின்வரும் முறைகளில் எது எஃகு மற்றும் இரும்பில், அதாவது which one of the following methods involves coating steel and iron with a layer of zinc to prevent rusting? அதாவது நம்ம இரும்பு வந்து துருபிடிக்கும் இல்லையா, அந்த இரும்பு துருபிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா தடை பண்றோம். எதை பயன்படுத்தி யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க ஜிங்கை பயன்படுத்தி என்ன செய்யறோம் அப்படின்னா இரும்பு துருபிடிக்காம காப்பாத்துறோம். அப்படி ஜிங்கை பயன்படுத்தும் போது நம்ம கீழ்கண்டத்துல எந்த முறையை பயன்படுத்தணும்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? எந்த முறையை பயன்படுத்தும் அப்படின்னா கேல்வனைசேஷன் முறையை பயன்படுத்துவோம். எந்த முறையை பயன்படுத்துறோம்? கேல்வனைசேஷன் முறை பயன்படுத்துறோம். சரிங்களா? எலக்ட்ரோ பிளேட்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுவும் எதுக்காக பயன்படும் அப்படின்னா இரும்பு துருபிடிக்காம இருக்கு பயன்படக்கூடிய முறை தான். ஆனா அங்க என்ன பயன்படுத்துன்ற கட்டாயம் இல்லை அப்படின்னா ஜிங்க் பயன்படுத்துன்ற கட்டாயம் இல்லை, வேற ஏதாவது மெட்டல் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா நம்ம இந்த கேல்வனைசேஷன்ல என்னதான் பயன்படுத்தும் அப்படின்னா ஜிங்க் பயன்படுத்தி பண்ணோம் அப்படின்னாலே அந்த முறை எது கீழே வந்துருது அப்படின்னா கேல்வனைசேஷன் கீழே வந்துடும். சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்களேன், 12வது என்ன கொடுத்திருக்காங்க? இந்த ரியாக்ஷன் ஆஃப் MnO2
4HCl gives MnCl2 plus 2H2O plus Cl2 என்பது கொடுத்திருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருந்திருக்காங்க? which substance is oxidized, அதாவது எந்த பொருளில் ஆக்சிஜனேற்றம் நடந்திருக்கு, அதே மாதிரி which substance reducedனா எந்த பொருளில் ஒடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கோம்? ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல படிச்சிருப்போமா? ஆக்சிடேஷன் என்ன அர்த்தம்? அதாவது ஆக்சிஜன் ஏற்றம் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பொருள் ஆக்சிஜனை தன்னகத்தை ஈர்ந்திருக்கு அப்படின்னா அது ஆக்சிஜன் ஏற்றத்துக்குள்ள படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? இப்போ ஆக்சிஜன் ஏற்றம் நடந்திருக்கு இது இப்படி சொல்லலாம், அல்லது வேற என்ன சொல்லலாம்? ஒண்ணு ஆக்சிஜன்றவே என்ன இந்த ஓட்டுன்றது உள்ள வந்திருக்கும், அப்படிதானே? அப்படி இல்லை அப்படின்னா லாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அல்லது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இவங்க எல்லாம் வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம்? ஆக்சிஜன் ஏற்றம் நடந்திருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி ஆக்சிஜன் ஒடுக்கத்துல என்ன படிச்சிருந்திருக்கும்? அங்க ஆக்சிஜன் வெளியே போயிருந்திருக்கும். கரெக்டுங்களா? அதே H2 ஆர் எலக்ட்ரான் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா உள்ள வந்திருக்கும். கரெக்டுங்களா? இதுல எது நடந்திருந்தாலுமே அது ஆக்சிஜன் ஏற்றம் அண்ட் ஆக்சிஜன் ஒடுக்கம் சொல்லுவோம், அதாவது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? இப்ப இந்த ஈக்குவேஷன்ல எந்த பொருள் வந்து ஆக்சிடேஷன் ஆயிருக்கு, எது வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்குள்ள போயிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும்? அந்த பொருளுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ப்ராடக்ட்ஸ்ல எது ஆக்சிடேஷன் ஆயிருக்குன்றத பாருங்களேன். இங்க என்ன இருந்திருக்கு பாருங்களேன், ஹைட்ரஜன் வந்து எதோட சேர்ந்திருக்கு அப்படின்னா ஆக்சிஜனோட சேர்ந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்ப இந்த HCl இருந்து என்ன இருந்திருக்கு அப்படின்னா இங்க ஆக்சிடைஸ் நடந்திருக்கு. ஆப்ஷன்ல பாருங்க HCl எங்க ஆக்சிடேஷன் கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் டி கொடுத்திருக்காங்க. அப்ப ஆப்ஷன் டி என்ன நடந்திருக்கு? ஆக்சிடைஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ல பாருங்க மேங்கனீஸ் வந்து குளோரைட் கூட சேர்ந்திருக்கு. அப்படிதான் மேங்கனீஸ் வந்து குளோரின் கூட சேர்ந்திருக்கு. ஆனா ஆரம்பத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா மேங்கனீஸ் ஆக்சைடா இருந்திருக்கு. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடந்திருக்கு, ஒடுக்கம் நடந்திருக்கு. கரெக்டுங்களா? ஆப்ஷன் டி MnO2 is reduced, HCl is oxidized. ஓகேங்களா? அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருந்தா ஈஸியா இருந்திருக்கும்? ஆக்சிடேஷன் என்ன, ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சுதான் இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. கேள்வி ரொம்ப பெருசு, ஆனா கான்செப்ட் ஈஸி தான். என்ன கேள்வின்றத பாருங்க. பின்வரும் பொருட்களில் எது மந்தமானது, சுற்றுச்சூழலில் நீண்ட காலம் நிலைத்திருந்து? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஈஸியா டீகம்போஸ் ஆகாது, ஈஸியா மக்காது அப்படின்றத சொல்ல வராங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? சூழல் மண்டலத்தில் பல்வேறு கூறுகளுக்கு தீங்கு விளைக்கிறது. அடுத்து என்ன கொடுக்குதான்? தீங்கு நிறைய கொடுக்குதான். ஓகேங்களா? அப்ப என்னென்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கன்றது பாருங்களேன். டீ கிளே குல்வட்ஸ் கொடுத்திருக்காங்க, தேயிலை களிமண் கொடுத்திருக்காங்க, ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க? தேயிலைகள் கொடுத்திருக்காங்க, மூணாவது டிஸ்போசபிள் ஆஃப் பிளாஸ்டிக் கப்ஸ், நாலாவது டிஸ்போசபிள் ஆஃப் பேப்பர் கப்ஸ். எது ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடியது? பிளாஸ்டிக் கப்ஸ் தான் தீங்கு விளைவிக்கக்கூடியது. அவ அதான என்ன செய்யாது? ஈஸியா மக்காம நீண்ட நாள் மண்ணிலே இருக்கும். அதான் கேள்வியா கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு விடையே தான். சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்களேன். டூரிங் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஃப்ரம் ஓர்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? தாதுக்களில் இருந்து உலோகங்களை பிரித்தெடுக்கும் போது. சரிங்களா? தாதுக்கள்ல இருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா உலோகங்களை பிரித்தெடுப்பாங்க. அப்படிதான். அப்படி பிரித்தெடுக்கும் போது அதுல நிறைய கழிவுகள் இருக்கும். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேங்குன்னு சொல்லுவாங்க. படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கு? அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? கேங்குன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பாருங்களேன், கனிம கழிவுகளை அகற்றுவது ஒரு முக்கியமான ஆரம்ப கட்ட நடவடிக்கை ஆகும். அடுத்து வெவ்வேறு தாதுகளுக்கு வெவ்வேறு செறிவூட்டும் முறைகள் இருக்கும். அப்படிதானே? அதாவது ஆங்கிலத்தில் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, டிஃப்ரெண்ட் கான்சென்ட்ரேஷன் மெத்தட்ஸ் இருக்கும். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கா? ஹைட்ராலிக் வாஷிங் இருக்கா, ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் இருக்கா, மேக்னெட்டிக் செப்பரேஷன் இருக்கா, ஆர் டிஃப்ரெண்ட் கோர்ஸ் யூஸ் பண்றாங்க. எதுனால இப்படி தனித்தனியா யூஸ் பண்றாங்க, ஏன் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பின்வரும் கூற்றுகளில் எது மிகவும் துல்லியமாக, சரிங்களா? இந்த வார்த்தையில முக்கியம். ஒரு சில ரெண்டு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நியர்பை வரலாம், ஆனா எது கரெக்டா இருக்குன்றத பார்த்து நீ போடணும். மிகவும் துல்லியமாக விளக்குகிறது. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கேள்வி பெருசு, ஆனா விடை ரொம்ப சிறுசு தான். இந்த டெஸ்டோட எக்ஸ்பிளேஷனே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? இந்த டெஸ்ட் நீங்க அதிகமான மார்க் எடுத்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க டெஸ்ட்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்குரிய எக்ஸ்பிளேஷன்ன்றது ரிப்பீட்டட் நம்ம படிச்ச கான்செப்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கும். கொஸ்டின்ஸ் நம்ம சொல்றதை விட படிச்ச கான்செப்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கும். இந்த டெஸ்ட்ல நீங்க சயின்ஸ் நிறைய மார்க் எடுத்து வந்திருக்கலாம். டெஸ்ட் பண்ணி பாருங்க நம்மளுடைய செல்ஃப். பிகாஸ் gang particles are chemically reactive and must be removed from the oxidation before extraction. சரிங்களா? என்ன சொல்றாங்க? ஏனெனில் கசடு துகள்கள் வேதியியல் ரீதியாக வினைபுரியக்கூடியவை, மேலும் பிரித்தெடுப்பதற்கு முன்பு அவற்றை ஆக்சிஜனேற்றம் மூலம் அகற்ற வேண்டும். கரெக்ட் தான். அது என்ன செஞ்சிருந்திருக்கணும்? அது வினைபுரியக்கூடியவை தான். அது என்ன செஞ்சிருந்திருக்கணும்? அந்த கழிவுகளை நம்ம அகற்றணும். ஆனா அது இதுக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க? ஏன் நீங்க வேற வேற மெத்தட் யூஸ் பண்றீங்கன்னு கேட்கறாங்க ஒழிய நீ அகற்றணுமா வேணாமான்னு கேட்கல. கரெக்ட் தானே? இந்த சென்டென்ஸ் கரெக்ட் தான், ஆனா இதுக்குரிய இந்த கேள்விக்குரிய விட இது இல்ல. புரியுதுங்களா? அடுத்து பி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பிகாஸ் ஆஃப் ஆல் ஓர்ஸ் ஹாவ் ஐடென்டிக்கல் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஐடென்டிக்கல் என்ன அர்த்தம்ப்பா? ஒரே மாதிரியான பண்புகள் இருக்குன்றாங்க, ஒரே மாதிரியான இயற்பியல் பண்புகள் இருக்குன்றாங்க. அப்படியா இருக்கும்? ஒவ்வொரு ஓருக்கும் ஒவ்வொரு தாதுக்கும் வெவ்வேறு இயற்பியல் பண்புகள் இருக்கும், வேதியியல் பண்புகள் என்பது இருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம இந்த ஆப்ஷன் எடுக்க முடியாது. அண்ட் டிஃபரெண்ட் கெமிக்கல் காம்போசிஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன எடுக்க முடியாது? இது எடுக்க முடியாது. அடுத்த ஆப்ஷன் சி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பிகாஸ் ஈச் மெத்தட் எக்ஸ்ப்ளாய்ட் ஸ்பெசிபிக் டிஃபரன்ஸ் இன் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்த ஆப்ஷன் படிச்ச மாதிரி வருதா? அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, ஒவ்வொரு முறையும்
வெவ்வேறான இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை கொண்டது. அது எதை பொறுத்து அமையும் அப்படின்னா அந்த அந்த தாதுவை பொறுத்தும் அந்த கழிவை பொறுத்து அமையும். ஓகேங்களா, அது எதை நம்ம எந்த முறையை பயன்படுத்தணும்ன்றது அந்த குறிப்பிட்ட தாதை பொறுத்தும் அந்த கழிவை பொறுத்தும் அமையும். ஓகேங்களா. ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பிகாஸ் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் மெத்தட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஓரன்கன். அதனுடைய உருகு நிலையை பொறுத்து நம்ம செய்யறோம் கிடையாது, அதனுடைய இயற்பியல் பண்புகள் மற்றும் வேதியியல் பண்புகளை பொறுத்து மாறுது. அதனால ஆப்ஷன் சி. சரிங்களா, ஆப்ஷன் சி. கேள்வி ரொம்ப பெருசு, ஆனா நீ வாஸ்த அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 15வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. an object floats on water if. அதாவது என்ன கேள்வி, ஒரு பொருள் தண்ணி மேல மிதக்குது அப்படின்னா அது எதன் காரணமாக மிதக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுல ஓனா பாருங்க, வால்யூம் இஸ் வெரி ஸ்மால். அதனுடைய கன அளவு மிக சிறியதாக இருக்குதா அல்லது அதோட வெயிட் 0 கேட்டிருக்காங்க. அடுத்து கேட்டிருக்காங்க பாருங்க, டென்சிட்டி இஸ் கிரேட்டர் தென் வாட்டர். அதோடைய அடர்த்தி நீரோட அடர்த்தியோட அதிகமானு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அதனுடைய அடர்த்தி நீரோட அடர்த்தியோட கம்மியா இருக்கும். இட்ஸ் டென்சிட்டி இஸ் லெஸ் தென் தி வாட்டர். ஆப்ஷன் டி. சரிங்களா, ஒரு பொருள் போடுறோம், இப்போ நீர் குவளை இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு கல்லு போட்டா என்ன ஆயிடுது அப்படின்னா உள்ள போயிருது. அப்படிதான் இதே நம்ம தர்மாக்கோல் போட்டோம் அப்படின்னா கல்லோட அதிகமான சைஸ்லயோ இல்ல அதிகமான வெயிட்ல இருந்தக்கூடிய போட்டா கூட மிதக்கதான் செய்யும். அது எதை கம்பேர் பண்ணுது அப்படின்னா எங்க இது மாறுது அப்படின்னா எங்க கம்பேர் பண்றாங்க அப்படின்னா அதனுடைய டென்சிட்டியை பொறுத்து மாறும். சரிங்களா, அதனுடைய டென்சிட்டி பொறுத்து மாறும். இங்க இருந்து மேல வரக்கூடிய என்ன ஃபோர்ஸ் சொல்லி படிச்சிருப்பீங்க, நம்ம நீர்ல படிச்சிருப்போம். என்ன ஃபோர்ஸ்? பயான்சி ஃபோர்ஸ் அப்படின்றத படிச்சிருப்போம். கரெக்டா நான் இருக்கா, மிதப்பு விசைன்றதை படிச்சிருப்போம். அது கொடுக்கும்போது அது எங்க செயல்படும் அப்படின்னா எங்கெல்லாம் நீரோட அடர்த்தியை விட, சரிங்களா, நீரோட அடர்த்தியை விட நம்ம போடக்கூடிய பொருளோட அடர்த்தி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது மிதக்க ஆரம்பிச்சிருதான் பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா, அப்ப இது 15வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. ஓகேங்களா, அடுத்த கேள்வி போலாமா. 16வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். டூரிங் தி ஃபார்மேஷன் ஆஃப் கோல் ஃப்ரம் தி பிளான்ட் மெட்டீரியல். கரெக்டா, தாவர பொருட்களில் இருந்து நிலக்கரி உருவாக்கும் போது பல மில்லியன் ஆண்டுகளாக உயர் அழுத்தம் மற்றும் வெப்பநிலையில் தொடர்ச்சியான வேதியியல் மற்றும் இயற்பியல் மாற்றங்கள் நிகழ்கின்றன. கரெக்டா, இதெல்லாம் நீ படிச்சு வச்சிருக்கணும். கேள்வி நல்லா படித்து வச்சுக்கணும். கேள்வியில பாருங்க, நிலக்கரி எப்படி உருவாகுது அப்படின்னா தாவர பொருட்களிலிருந்து உருவாகுது. அது எதனால எப்படி தாவர பொருட்கள் வெறுமனே உருவாகிருமா? இல்ல, அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா உயர் அழுத்தம் மற்றும் வெப்பநிலை காரணமாக, அதுவும் தொடர்ச்சியான வேதியியல் மாற்றங்கள் காரணமாக உருவாகின்றன. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், நீ படிச்சுக்கலாம் அப்படியே. கரெக்ட் தானே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நிலக்கரி உருவாகும் போது கார்பன் உள்ளடக்கம் படிப்படியாக அதிகரிப்பதை பின்வருவற்றில் எது சரியாக குறிக்கிறது? சரிங்களா, அந்த நிலக்கரி உருவாகும் போது கார்பன் உள்ளடக்கம் இருக்கக்கூடிய கார்பன், அதாவது which of the following correctly represents the progressive increase in the carbon content during the formation of coal. சரிங்களா, நிலக்கரி உருவாகும் போது ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருந்து நமக்கு ஒவ்வொன்று கிடைக்கும். சரிங்களா, அந்த பீட்டா இருக்கட்டும், லிக்னேட், பிட்டுமன், ஆந்தர்சைட்ன்றது ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருந்து கிடைக்கக்கூடியது. நான் சொன்னது ஆர்டர். சரிங்களா, பீட்டு, லிக்னேட், பிட்டுமனஸ், அந்தர்சைட்ன்றது. கரெக்டுங்களா. ஏன் இந்த ஸ்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா போக போக லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கார்பன் எவ்வளவு தூரம் அதிகரிக்குதோ அவ்வளவு தூரத்திற்கு அதனுடைய எரிபொருள்ன்றது நம்ம பயன்படுத்த முடியும், நல்லா எரியும். சரிங்களா, எங்கெங்கெல்லாம் அந்த கார்பன் கம்மியா இருக்கோ அது பயன்பாட்டு கொஞ்சம் குறைவா இருக்கும். ஓகேங்களா, அப்ப இதுல உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அதனுடைய கார்பன் கண்டென்ட்டையும் சேர்த்து நீ படிச்சிருக்கணும். சரிங்களா, அந்த வரிசைப்படுத்துறது முக்கியம், எந்த பொருள்ல எவ்வளவு கார்பன் கண்டென்ட் இருக்கு அப்படின்றது முக்கியம். சரிங்களா, அந்த வரிசை எங்க இருக்கு நம்ம சொல்லும்போது சொல்லியாச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் பீட்டு, லிக்னேட், பிட்டுமினஸ், ஆந்தர்சைட். இப்போ பீட்ல எவ்வளவு சார் கார்பன் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னா 50 to 60% இருக்கும். சரிங்களா, 50ல இருந்து 60% வரைக்கும் எங்க இருக்கும் அப்படின்னா பீட்னா கரி. சரிங்களா, இருக்கும். லிக்னேட்ல கார்பனோட சதவீதம் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா 60ல இருந்து 70% வரை இருக்கும். சரிங்களா, அடுத்து பிட்டுமினஸ்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 70ல இருந்து கிட்டத்தட்ட 85% வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா, இங்க பிட்டுமினஸ்ல. அடுத்து ஆந்தர்சைட்ல எங்க இருக்கும்னா இங்கதான் அதிகபட்ச கார்பன் கண்டென்ட் இருக்கும். எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 85 to 95% வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா, இதுல கேள்வியில கொடுக்கும் போது பிளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கலாம். நம்ம இங்க எழுதி போடும்போது எப்படி எழுதி போட்டிருக்கோம் பாருங்க, 60ல இருந்து 70 எழுதி போட்டிருக்கோம். கரெக்ட் தானே. அது எடுத்த சூழ்நிலையை பொறுத்து மாறி வரும். நம்ம படிக்கும் போது இது ஈஸியா இருக்கும். அதனால இந்த கான்செப்ட் நான் படிச்சுக்கிட்டே அதே உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா, பீட்டு, லிக்னேட், பிட்டுமினஸ், ஆந்தர்சைட். பீட்னா 50 to 60, லிக்னேட்னா 60 to 70, பிட்டுமினஸ் அப்படின்னா 70 to 85, லாஸ்ட் ஆந்தர்சைட் அப்படின்னாக்க 85ல இருந்து 95 வரைக்கும். ஓகேங்களா, நான் வச்சுக்கலாமா. அடுத்த கேள்வி போலாமா. அடுத்த கேள்வி பாருங்க 17. ஓகேங்களா, நம்ம அந்த தாதை பத்தி கேள்வி அடுத்த கேள்வி இன்னொரு வந்திருக்கு. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா impurities are converted into, அதாவது தாதுல இருக்கக்கூடிய கழிவுகள், அதுக்கு என்ன பேர் படிச்சீங்க அங்க? கேங்குன்னு படிச்சீங்களா? ஓகே, டூ காம்பவுண்ட்ஸ். அது என்ன மாத்திரம் அப்படின்னா ஒரு சேர்மம் மாத்தி அதுல இருந்து வெளியெடுக்கிறோம். சரிங்களா, இந்த சுத்திகரிப்புக்கு என்ன முறைன்னு கேட்கிறாங்க. சரிங்களா, இந்த சுத்திகரிப்பு என்பது எந்த முறையின் கீழ் நம்ம பண்றோம் அப்படின்னா கெமிக்கல் மெத்தட். என்ன மெத்தடு?
கெமிக்கல் மெத்தட். பல்வேறு ரசாயனங்களை பயன்படுத்தி நம்ம இந்த முறையை பண்றதுனால இந்த முறைக்கு பேர் என்ன முறை அப்படின்னா ரசாயன முறை. சரிங்களா, ஓகேங்களா. இதுல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் இருக்கும்ல, இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ நம்ம ஓர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கழிவுகள் இருக்கு, நீ பார்த்துட்டு அது என்னன்னு சொல்லியாச்சு, கேங்குன்னு சொல்லியாச்சு. அதுல நம்ம என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ரசாயனத்தை உள் செலுத்தி அதை சுத்தி இருக்க ஆட் பண்றோம்ல, அந்த ஒரு ரசாயனத்தை உள் செலுத்துறோம் இல்லையா, நம்ம செலுத்தக்கூடிய ரசாயனத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல பாயம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, என்னன்னு சொல்றாங்க, பாயம்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த பாயமும் இந்த கேங் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு சேர்மமா கலக்குது இல்லையா, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்லாக்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்லாக்னு சொல்லுவாங்க. படிச்சலாமா, எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்க, ஒரு ஓருன்னு எடுத்துக்கிட்டோம், ஓருனா தாது தமிழ்ல. சரிங்களா, ஒரு தாதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நிறைய கழிவுகள் இருக்கும். ஒண்ணுமே இல்ல, இப்ப நம்ம ஒரு தாது எடுக்கிறோம்னா அதுல மர கழிவுகள் இருக்கலாம், இந்த மாதிரி கழிவுகள் இருக்கும்ல, இந்த மாதிரி கழிவுகள் இருக்கும். அந்த கழிவுகள் என்னன்னு சொல்றாங்க, கேங்னு சொல்றாங்க. இந்த கேங்கை நம்ம வெளியேற்றுறதுக்காண்டி என்ன செய்யறோம் அப்படின்னா ரசாயனங்கள் செலுத்துறோம். அந்த ரசாயனங்கள் செலுத்துறோம்ல, அது என்ன சொல்றாங்க, பிளெக்ஸ்ன்னு சொல்றாங்க. சரிங்களா, இந்த கழிவுகளும் நம்ம சேர்க்கப்பட்ட ரசாயனம் என்ன மாறிடும் அப்படின்னா ஒரு சேர்மம் மாறிடும், காம்பவுண்ட்ஸா மாறிடும். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்லாக்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதெல்லாம் நடக்குதுல. இந்த முறை என்ன முறை அப்படின்னா கெமிக்கல் முறை, ரசாயன முறை அல்லது வேதியியல் முறைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி போலாமா. இது ஒரு ஸ்டாட்டிக் கேள்வி தான். என்ன கேள்வி, காம்பவுண்ட்ஸ் ஆஃப் which of the following metals is used in black and white photography? பின்வரும் எந்த உலோகத்தின் சேர்மம் கருப்பு வெள்ளை புகைப்படை கலை. சரிங்களா, முன்னாடி இருந்ததுல பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர், அந்த பிக்சர்ல எந்த சேர்மம் இருக்குன்னு கேட்கிறாங்க. எந்த சேர்மம் இருக்கும் அப்படின்னா ஏஜி. ஏஜினா என்னப்பா, சில்வர். ஏஎல்னா அலுமினியம் படிச்சு வந்திருப்போம், சியுனா காப்பர், ஏயுனா கோல்டு. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்க. the force exerted by an object perpendicular to the surface is called. சரிங்களா, ஒரு ஆப்ஜெக்ட் மூலியமாக ஒரு பரப்பின் மீது என்ன செய்யறேன் அப்படின்னா பெர்பெண்டிகுலரா ஒரு அழுத்தம் செலுத்துறேன். சரிங்களா, பெர்பெண்டிகுலரா அழுத்தம் செலுத்துறேன். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உந்துதல்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, த்ரஸ்ட், உந்துதல் சொல்லுவாங்க, அல்லது செங்குத்து விசைன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, நான் பெர்பெண்டிகுலர் செலுத்தினா என்ன சொல்லுவாங்க, த்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெர்பெண்டிகுலர் இல்ல, நான் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் மட்டும் பத்தி பேசுது அப்படின்னா பிரஷர் கீழ வந்துடும். எப்ப நம்ம கொடுக்கக்கூடிய பிரஷரு கரெக்டா பெர்பெண்டிகுலரா இருக்கும், கரெக்டா இங்க 90 டிகிரி எங்க ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா த்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி. ஓகேங்களா, நம்ம இன்னொன்று முன்னாடி படிச்சோம், இதே டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் இன்னொரு ஒரு ஃபோர்ஸ் படிச்சேன். என்ன ஃபோர்ஸ் படிச்சேன், பயான்சி ஃபோர்ஸ் படிச்சேன். பயான்சி ஃபோர்ஸ்னா மிதப்பு விசை. ஓகேங்களா, அடுத்த கேள்வி போலாமா. நான் சொல்றேன்ல, இந்த டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன், இந்த டெஸ்ட்ன்றது ரொம்ப சுலபமா தான் இருந்தது. நீங்க செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி பாருங்க, நம்ம எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கோம், எத்தனை கான்செப்ட் வந்து நம்ம பழைய டெஸ்ட்ல இருந்து வந்திருக்குன்றத பண்ணி எடுத்து பாருங்க. 20வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இஃப் 4 1 ohm ரெசிஸ்டர். சரிங்களா, 4 1 ohm மின்தடைகளை தொடர் இணைப்பில், என்ன இணைப்பா, தொடர் இணைப்புல பண்ணிட்டாங்க அப்படின்னா அதனுடைய தொகுப்பயன் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அதாவது தொகுப்பயன் மின்தடை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரெண்டு வகையான மின் இணைப்பு பார்த்திருப்போம். என்னன்னு பார்த்திருப்பீங்க, சீரீஸ், இன்னொன்னு பேரல். சீரீஸ்னா தமிழ்ல தொடர் இணைப்புன்னு சொல்லுவோம், பேரலல்னா பக்க இணைப்புன்னு சொல்லுவோம். அப்படிதானே, பேரலல்னா பக்க இணைப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்ப இதுல தொடர் இணைப்புல இந்த சீரீஸ்ல இந்த தொகுப்பயன் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்ல R ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு கொடுக்கப்பட்டுள்ள எல்லா ரெசிஸ்டன்ஸையும் பிளஸ் பண்ணணும். அப்படிதானே, இதே இது பேரல் பக்க இணைப்பா இருந்துச்சுன்னா அதுல ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்ல 1/R EQ ஈக்குவல் டு அதனோட கொடுக்கப்பட்டுள்ள எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ரெசிப்ரோக்கல்ல ஆட் பண்ணணும். அப்படிதான் 1R1 plus 1R2 plus 1R3 டாட் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதை ஃபில் அப் பண்ணணும். கரெக்டா, இப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, இங்க சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிடலாமா. இப்ப இங்க பாருங்க, இங்க இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க, எல்லா மின்தடையுமே 1 ஓம் பவர் கூடியதான். எல்லா மின்தடையுமே 1 ஓம் தான். எத்தனை மின்தடை இருக்கு, 4 மின்தடை இருக்கு. இப்ப 4 மின்தடையும் பிளஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பதில் வந்துடும், 4 ஓம் வந்துடும். ஓகேங்களா, இப்ப ஈஸியா தானே இருக்கு இந்த கொஸ்டின்லாம், இப்ப போட்டுலாம். சரிங்களா, பேரல்ல கேட்டாலும் இதே விடை தான் வந்திருக்கும். அப்படிதானே, பேரல்ல கேட்டா என்ன விடை வந்திருக்கும், 1 இந்த விடை வந்திருக்காது. என்ன விடை வந்திருக்கும், 1/R EQ, அதாவது ஈக்குவலன்ட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 1/1 plus 1/1 plus 1/1 பிளஸ் பண்ணியிருப்பீங்க. அங்க என்னதான் வந்திருக்கும், 4 தான் வந்திருக்கும். ஆனா அங்க போடும்போது என்ன பண்ணியிருக்கணும், 1R EQ தான் 4. கரெக்டா, அப்ப மின் தடை எவ்வளவு, அந்த தொகுப்பயன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/ல போடக்கூடாது. இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது R EQ ஈக்குவல் டு 1/4 வந்துடும். அப்படிதானே, 1/4 என்ன அர்த்தம், 0.25 அர்த்தம். கரெக்டா, இப்ப நல்லா பாரு, உனக்கு எங்கெங்கெல்லாம் மின்தடை அதிகமா வேணுமோ, சரிங்களா, இது ஒரு சம்மரே எடுத்துக்கலாம். சரிங்களா, எங்கெங்கெல்லாம் ஒரு மின்தடை அதிகமா வேணுமோ நம்ம என்ன கனெக்ஷன் கொடுக்கணும், சீரிஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். எங்கெங்கெல்லாம் உன்னுடைய மின்தடை குறைவா இருக்கணுமோ அங்க என்ன கனெக்ஷன் கொடுக்கணும், பக்க இணைப்பு பேரல் கனெக்ஷன் கொடுக்கணும். சரிங்களா, நோட் பண்ணிக்கிறீங்களா. அடுத்த கேள்வி போலாமா. அடுத்த கேள்வி பாருங்களேன், select the correct sequence of the color observed when the white light gets dispersed through a prism. அதாவது வெள்ளை ஒளி ஒரு முப்பட்டத்தின் வழியே சிதறும் போது காணப்படும் வண்ணங்களின் சரியான வகையை தேர்ந்தெடுத்து எழுதவும். சரிங்களா, என்ன கேட்டிருக்காங்க,
சிதறும் போது அப்ப எது ஃபர்ஸ்ட் சிதறும்ன்றது தெரிஞ்சிருக்கணும், எது அதிகபட்சம் சிதறாம செல்லுது அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும், அந்த ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன படிச்சிருப்போம், அந்த ஆர்டருக்கு விப்ஜிஆர்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? V for violet, I for indigo, B for blue, G for green, Y for yellow, O for orange, R for red. கரெக்ட்டுங்களா? இந்த ஆர்டர்ல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எது இருக்குன்றத பாருங்க. சரிங்களா? இப்ப பாருங்க எக்ஸாம்பிள், இப்ப ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு வச்சுங்களேன், ஒய்லெட் வந்திருக்கு, அடுத்து கிரீன் வந்திருக்கு, அடுத்து ப்ளூ வந்திருக்கு. அப்படி வரலாம வரக்கூடாது. சரிங்களா? ப்ளூ கிரீன் இடம் மாதிரி வந்திருக்கு, ஆப்ஷன் ஏ வராது. அடுத்த ஆப்ஷன் பாருங்க, பி என்ன கொடுத்திருக்காங்க, ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு வரலாமா? இந்த அப்படியே இருக்கு, ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு, ஆப்ஷன் பி கரெக்டா இருக்கு. சரிங்களா? ஆப்ஷன் சி ஏன் வராது, ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்கணும், இண்டிகோ வந்திருக்கணும் இந்த ஆப்ஷன் படி. கரெக்ட்டுங்களா? அடுத்த ஆப்ஷன் டி ல யார் வந்திருக்கணும், கிரீன் இண்டிகோ. அப்படியே ஆர்டர் மாதிரி இருக்கு. அப்போ உனக்கு என்ன ஷார்ட்கட் நான் வச்சுக்கலாம், இந்த மாதிரி பிரிசம் வழியா போகுதுன்னா அந்த விப்ஜிஆர்ன்ற ஷார்ட்கட் நான் வச்சுக்கோ. கரெக்ட்டுங்களா? அப்ப எது சிதறடிதுன்னா என்ன போட்ட, ஒய்லெட் சிதறடிதுன்றத போட்ட. அப்ப எதற்கு அந்த அலைநீளம் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படி ரிவர்ஸ்ல இருந்து போயிடணும். எதுக்கு இருக்கிறதுல அலைநீளம் அதிகமா இருக்கு கேட்டாங்கன்னா ரெட்டுக்கு அதிகமா இருக்கும். ரெண்டாவது இடத்துல யார் இருப்பானா ஆரஞ்சு இருப்பா. இந்த ஆர்டர்ல எழுதிடணும். சரிங்களா? போலாமா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பண்ணல, காயின் இஸ் பிளேஸ்ட் ஆன் தி கார்டு கவரிங் கிளாஸ். சரிங்களா? ஒரு படம் மாதிரி பார்த்துலாமா? கவரிங் கிளாஸ், ஒரு கிளாஸ் மேல என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு பேப்பர் இருக்கு. இந்த பேப்பர் மேல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு காயின் வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பேப்பரை நான் வெளியே எடுக்கும் போது இந்த காயின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. கேள்வி முழுசா வாசித்தீங்களா? The coin is placed on the card covering a glass. வச்சாச்சு. When the card is flicked quickly, என்ன செய்யறாங்க அப்படின்னா வேகமா எடுக்கிறாங்க. சரிங்களா? விரலால் அந்த அட்டையை வேகமாக தட்டும் போது நாணயம் நேராக குவளைக்குள் விழுகிறது. இந்த நிலையை எது காட்டுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குல்ல இந்த பேப்பர் என்ன செய்யறேன் அப்படின்னா வேகமா சுண்டி விட்டுறேன். சரிங்களா? சுண்டி விடும் போது இந்த பேப்பருக்கு மேலதானே இந்த காயின் இருக்கு. கரெக்ட் தானே? அப்ப என்ன காயின் இருக்கணும், இந்த காயினும் சேர்த்து வெளியே போயிருந்திருக்கணும். ஆனா அந்த காயின் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த டம்ளருக்குள்ள விழுந்துரும். ஓகேங்களா? இந்த காயின் என்ன இருந்திருக்கும், இந்த டம்ளருக்குள்ள விழுந்திருக்கும். இது இது என்ன காரணத்துல நடந்திருக்கும் அப்படின்னா இந்த காயின்ல இருக்கக்கூடிய நிலைமையினால. சரிங்களா? இந்த காயின்ல இருக்கக்கூடிய நிலைமம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்துல இனிஷியான்னு சொல்லுவாங்க. இந்த இனிஷியான்றது எதன் அடிப்படையில இருக்கும் அப்படின்னா நிறையோட அடிப்படையில இருக்கும். சரிங்களா? இதனோட அடிப்படையில இருக்கும், மாஸ் நிறையோட அடிப்படையில இருக்கும். ஓகேங்களா? அப்ப நான் தள்ளும் போது இதனோட வெயிட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டேபிளா இருந்து அப்படியே டக்குனு கிளாஸ்க்குள்ள விழுந்துருக்கு. அப்ப இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நிலைமமுடைய காரணமாக. சரிங்களா? அப்ப விடையில பாருங்க எந்த விடை கரெக்டா இருக்குன்னு. ஆப்ஷன் டி பாருங்களேன், இந்த காயின் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட் டியூ டு இட்ஸ் இனர்ஷியா. சரிங்களா? அது என்ன நடந்திருக்கு, ரெஸ்ட்ல தான் இருக்கு. அப்படிதான் நான் பேப்பரை நான் இங்கக்குள்ள இருக்கு, இந்த பேப்பர் எடுத்தாலும் அது ஸ்ட்ரைட்டா தான் இருந்திருக்கு. அந்த இடத்துல பேப்பர் இல்லாதனால உள்ள போயிருச்சு. சரிங்களா? ரெஸ்ட் டியூ டு இட்ஸ் இனர்ஷியா, நிலைமம் காரணமாக. ஆப்ஷன் டி. ஓகேங்களா? புரிஞ்சு அந்த கேள்வி. இந்த இனர்ஷியா எதை பேஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. எதை பேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா மாஸ் நிறைய பொறுத்து இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்களேன், which of the following is due to detect cracks and flaws in metal blocks? உலோக கட்டிகளில் உள்ள விரிசல்கள் மற்றும் குறைபாடுகளை கண்டறிய பின்வருவற்றில் எது பயன்படுகிறது? அல்ட்ரா சவுண்ட்ன்றது பயன்படுகிறது. கரெக்டா தான். அல்ட்ரா சவுண்ட்ன்றது எவ்வளவு ஃப்ரீக்வன்சிக்கு அதிகமா இருக்கும், 20,000 HZ அதிகமா இருந்தா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல்ட்ரா சவுண்ட்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? அதே 20 HZ கம்மியா இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், இன்ஃப்ராசோனிக் சவுண்ட்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? 20 HZ இருந்து 20,000 HZ வரைக்கும் தான் நம்மளால கேட்க அளவுக்கூடிய அளவு. இந்த சோனான்றது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா கடல்கள்ல கீழே எதுவும் பொருள் இருக்கா இல்ல நம்ம எவ்வளவு ஆழத்துல இருக்கோன்றத பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த சோனான்றது. சரிங்களா? முந்தைய கேள்விகள்ல இதை என்ன கேட்டிருந்திருப்பாங்க அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் கேட்டிருந்திருப்பாங்க, படிச்சிருந்திருப்போம், சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். சரிங்களா? எக்கோனா உனக்கு தெரியும், எதிரொலி ஏற்படுறதுக்கு மினிமம் தூரம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு படிச்சிருந்திருப்போம். எவ்வளவு இருந்திருக்கணும், 17.2 மீட்டர் இருந்திருக்கணும். 17.1 மீட்டர் இருந்திருக்கணும். ஓகேங்களா? அடுத்து என்ன படிச்சிருக்கோம், அல்ட்ராசவுண்ட் படிச்சாச்சு. கரெக்டுங்களா? ஒரு ஒளியில என்ன செய்வாங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சில அளப்பாங்க. அப்படி அளக்கும் போது 20,000 HZ அதிகமான அளவுல இருந்துச்சுன்னா அது அல்ட்ராசவுண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த அல்ட்ராசவுண்ட் வச்சு எப்படி சார் அளக்குறாங்கன்னா சின்ன கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட், நம்ம மண்பானைகள்லாம் வாங்கும் போது அது சுண்டி பார்த்துவாங்க. அப்படிதான் அப்படி சுண்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் அது டிராவல் ஆகி ஒரு சவுண்ட், மெட்டல் சவுண்ட் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். இன்கேஸ் அது வந்து கிராக்கோல உடஞ்சிருந்தது அப்படின்னா எப்படி சவுண்ட் வரும்னா டொப்பு டப்புன்னு தான் சவுண்ட் வரும். அதனால என்ன செய்ய முடியாது அப்படின்னா சவுண்ட் டிராவல் ஆக முடியாது. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய மெட்டல் பிளாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நம்ம எங்க கிராக் இருக்குன்னு ஒவ்வொரு இடத்துமா ஸ்கேன் பண்றதுக்கு பதிலாக எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அல்ட்ரா சவுண்டை யூஸ் பண்ணுவாங்க. அல்ட்ரா சவுண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த சைடு கொடுத்தாங்க அப்படின்னா இங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டிடெக்டர் இருக்கும். டிடெக்டர்னா கண்டறிவான் பொருள். சரிங்களா? அப்ப எவ்வளவு சவுண்ட் நான் இங்க கொடுக்குறேன், எவ்வளவு சவுண்ட் எனக்கு ரிசீவ் ஆகுது, அப்ப நான் கொடுத்த சவுண்ட் ஃபுல்லா இதுல இருந்து டிராவல் ஆகி கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா இது ஓகே, மெட்டல் ஓகே. இன்கேஸ் அல்லது டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இங்க கிராக் இருந்துச்சு அப்படின்னா நான் இங்க இருந்து அனுப்பக்கூடிய சவுண்ட் என்ன செய்ய முடியாது, இதை தாண்டி டிராவல் பண்ண முடியாம இங்கிட்டே திருப்பி வந்துடும். கரெக்டா தானே?
இந்த டிடெக்டர்ல என்ன காமிக்கும் அப்படின்னா டிஃபரன்ஸ் காமிக்கும். இதை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பொருளுடைய குவாலிட்டியை செக் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அப்ப என்ன சவுண்ட் இதுக்கான விடை அல்ட்ரா சவுண்ட். 24வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி மெட்டல் ஒயர் லென்த் எவ்வளவா? 2 மீட்டர். சரிங்களா? அதோட லென்த் எவ்வளவு கொடுத்தாச்சு? 2 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? 10 ohms கூடிய மின்தடை பயன்படுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 10 ohms கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 25 டிகிரி செல்சியஸ் இருக்கட்டும். இஃப் தி டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர், அந்த ஒயரோடைய டயாமீட்டர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? அப்ப மெட்ட ஒயர்னால என்னன்னு எடுத்துக்கலாம்? அதாவது சர்க்குலர்னு எடுத்துக்கலாம். கரெக்ட் தானே? அப்ப ஒயரோடைய டயாமீட்டர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.4 கொடுத்திருக்காங்க டயாமீட்டர். அப்ப ரேடியஸ்ன்றப்ப எவ்வளவு போடுவீங்க? 0.2 mm இருக்கும். அப்படிதானே? நம்ம இங்க எல்லாத்தையும் எதுல யூஸ் பண்ணணும்? மீட்டர்ல யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? அப்ப 0.2 டிவைடட் பை 1000 அப்படி எழுதிக்கிறேன். சரிங்களா? அடுத்து வேற என்ன கிவன் கொடுத்திருக்காங்க? இல்ல, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? வாட் வில் பி தி ரெசிஸ்டிவிட்டி, அதாவது உலோகத்தின் மின் தடை திறன் எவ்வளவு அப்படின்ற கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டிவிட்டி எவ்வளவு கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டிவிட்டினா என்ன லெட்டர் டினோட் பண்ணுவோம்? ப்ரோன் டினோட் பண்ணுவோம். அந்த ப்ரோன்றத எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? புரிஞ்சு என்ன கொடுத்திருக்காங்கன்னு தமிழோட பாத்திருக்கேன். 2 மீட்டர் நீளமுள்ள ஒரு உலோக கம்பியின் மின்தடை எவ்வளவா? 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 10 ohm ஆகும். ஓகேங்களா? அப்ப கொடுத்த டிபெண்டேட்டாவும் அப்படியே எழுதிருக்கோம் இது வரைக்கும். ஓகே. அடுத்து நம்ம இதை எப்படி செய்ய போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ப்ரோ இன்டு எல் பை ஏ. அதான் ஃபார்முலா. ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ப்ரோ இன்டு எல் பை ஏ. ஓகேங்களா? அப்ப ரெசிஸ்டன்ஸ்னா மின்தடை, ப்ரோனா ரெசிஸ்டிவிட்டி, எல்னா லென்த், ஏனா ஏரியா. சரிங்களா? ஏரியானா இப்போ ஒயர் இருக்கு அப்படின்னா அதனுடைய பக்க பரப்பு ஏரியான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சுத்தி எடுக்க கூடாது. இந்த ஏரியா கேட்டிருப்பாங்க. சரிங்களா? பக்க வெட்டு பரப்பு ஏரியா, கிராஸ் செக்ஷனல் ஏரியா கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப அதோட ஏரியா கண்டுக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோமா? ஓகே. பைக்கு என்ன மதிப்பு போட சொல்லிட்டாங்க அவங்களே? 3.14 போட சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்ப ஆறுன்ற இடத்துல என்ன போட்டணும்? 0.12 டிவைட் பை 1000 இன்டு 0.12 டிவைட் பை 1000 போடலாமா? ஓகே. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஏரியான்றது கிடைச்சிடும். ஓகேங்களா? ஏன்னா இது இங்க கொடுத்திருக்க ஃபார்முலா வந்து ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா. கரெக்டா? நமக்கு என்ன தேவை? இந்த ப்ரோ தான் தேவை. அப்ப ப்ரோ ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் இன்டு ஏ டிவைட் பை எல் வந்துருமா? ப்ரோ ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் இன்டு ஏரியா டிவைட் பை எல். இதான் ஃபார்முலா. சரிங்களா? அப்படியே அப்ளை பண்ணிடலாமா? இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க ட்ரை பண்றதுக்கு. இது இப்ப சிம்பிளி பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா, இந்த 30 இங்க ஒரு 3 0 இருக்கா? இதெல்லாம் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா பவர்ல எழுதிக்கிறேன். எழுதும் போது 1.25 இன்டு 10 பவர் ஆஃப் -7. சரிங்களா? 1.25 இன்டு 10 பவர் ஆஃப் -7. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இதுக்கு அப்படியே அப்ளை பண்ணிடலாமா? வாங்க பண்ணலாம். ப்ரோ ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் அளவு 10 ohms, அதோட ஏரியா அளவு 1.25 இன்டு 10 பவர் ஆஃப் -7 டிவைடட் பை என்ன கொடுத்திருக்காங்க? லென்த் எவ்வளவு? 2 மீட்டர். கரெக்ட்டுங்களா? லென்த் எவ்வளவு? 2 மீட்டர். இப்ப இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வந்துடும்? இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 6.25 இன்டு 10 பவர் ஆஃப் -7 கிடைக்கும். அப்படிதானே? 6.25 இன்டு 10 பவர் ஆஃப் -7 கிடைக்கும். ஆப்ஷன்ல பாருங்க எந்த ஆப்ஷன் இருக்குன்னு. இது நம்ம என்ன சுருக்கி எடுத்துக்கலாமா? 6.3 இன்டு 10 பவர் ஆஃப் -7 எழுதிக்கலாம். அப்படிதானே? ப்ரோன்றப்ப அதுக்கு என்ன யூனிட் வந்திருக்கும்? ஓம் மீட்டர் பயன்படுத்துவோமா? அதோட யூனிட் என்ன? ஓம் மீட்டர். ஓகே. இப்போ ஆப்ஷன்ல பாருங்க எங்க இருக்குன்னு. எத்தனை ஆப்ஷன்ன்றத? 6.3 இன்டு 10 பவர் ஆஃப் -7 ஆப்ஷன் ஏ. ஓகே. போட்டலாமா? என்ன கொடுத்திருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும்ன்றது மட்டும் பாத்துக்கோங்க. சரிங்களா? சின்ன ஃபார்முலா தான். ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ப்ரோ இன்டு எல் பை ஏ. அதை மட்டும் பயன்படுத்தி போட்டிருக்கோம். 25ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். டிரான்ஸ்வர்ஸ் வேவ், அதாவது ஒரு குறுக்கலை. நம்ம படிச்சிருந்திருப்போம். வேவ் என்னன்னு படிச்சிருந்திருப்பாங்க? லாங்கிடியூடல் வேவ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு படிச்சிருந்திருப்பாங்களா? இப்ப இதுல என்ன படிக்கிற அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ் என்பது எதனை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? உருவாக்கும் டேஸ் ஆகியவற்றை கொண்டது. அதாவது அதுல என்ன இருக்கும், இந்த அலையில என்ன இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஒரு அலைனா நம்ம என்ன எடுத்திருப்போம்? ஒரு முகடு, ஒரு அகடு, ரெண்டுமே சேர்ந்ததுதான் ஒரு அலை. ஆப்ஷன்ல பாருங்க என்ன இருக்குன்னு. 1 crest 1 throne இருக்கணும். ஒரு முகடு, ஒரு பள்ளம்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். சரிங்களா? அகடுன்னு சொல்லலாம் அல்லது பள்ளம்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்து ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஃபோக்கஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்கலாம். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.